ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வதி அரிசில். வாங்க இன்றைக்கி தமிழ்நாடு குசைனில் அதாவது வெந்தயக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேத்தி சாம்பார்னு சொல்லலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். வெந்தயக்கீரை கொஞ்சம் கசப்பு இருக்கும். பட் நீங்கள் தாலோட அதாவது பருப்போடு சேர்த்து நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது அந்த கசப்பு தன்மை உங்களுக்கு தெரியாது. அது போல் நம்ம நல்லா வதக்கியும் எடுத்துக்கணும் வெந்தயக்கீரையை. அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக துவரம் பருப்பு எடுத்து பூண்டு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வெந்தயக்கீரையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்தாச்சு. சின்ன வெங்காயம், தக்காளி 1, சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் தேவையான அளவு. பருப்பு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குது. இப்போது நம்ம ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சமாக வெந்தயமும் போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம எந்த சாம்பாருக்குமே நம்ம வந்துட்டு கொஞ்சம் வெந்தயமும் ஜீரகமும் போட்டு தாளித்தோம்னா நல்ல மணமாக இருக்கும். அதே போல் பெருங்காயம் நம்ம பருப்பு போடுறப்போ நம்ம எப்போவுமே பெருங்காயம் போட்டோன்னா கேஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. இப்போது நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மைய வதங்க விடணும். ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறோம் இல்லையா, பொடியாக அதாவது வெந்தயக்கீரையை கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா தண்டுலேருந்து, அதை வந்து நம்ம போட்டு இதோட நல்லா வதக்கிக்கலாம். வெந்தயக்கீரையை கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் போட்டு நம்ம உப்பு போட்டு நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன். அந்த கசப்பு தன்மை போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் இதுலேயே வதக்கி எடுக்கணும். நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கிட்டோன்னா அந்த கசப்பு தன்மை தெரியாது நம்மளுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். அந்த எண்ணெய் வெங்காயம் தக்காளியோடவே சேர்த்து இதோட நல்லா வதங்கி வரணும். இப்போ ஓரளவுக்கு வதங்கினதும் மஞ்சத்தூள், உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். என்னோடய மிளகாத்தூள் காரம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் உங்கள் வீட்டு காரம் பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இதையெல்லாம் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த கீரை வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரை வேகும்போது நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம எந்த கீரை செஞ்சாலுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சு நீங்கள் வந்துட்டு நல்ல கீரை வெந்ததுக்கப்புறம் பருப்பை வந்து நம்ம மத்தலையோ இல்லை கரண்டிலேயோ கூட வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா கடைஞ்சி விட்டுட்டு நம்ம வந்து இதோட சேர்த்து கலந்து உப்பு காரம் எல்லாம் பார்த்து நல்லா ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கிக்கலாம். இது வந்து சுடு சாதத்துக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலி சாம்பார் எப்போவுமே நமக்கு சாதத்துக்கு நல்லாயிருக்கும். கீரை போட்டிருக்கிற சாம்பார்ன்றனால சாதத்துக்கு நல்ல ஒரு காம்பினேஷன். வெந்தயக்கீரை கசப்பு இருக்கிறனால நம்ம சாப்பிட மாட்டோம் தனியாக. அதனால் இந்த பொரியல் பண்ணோன்னா அந்த கசப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் தெரியும். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பருப்பில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கசப்பு தன்மை அவ்வளோவா தெரியாது. வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இல்லைங்களா? இதை வந்து நீங்கள் பருப்போடு சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.